விடு மா, சொல்லுங்கம்மா இவன் கிட்ட. மா விட சொல்லுங்க மா. வேண்டாம் சொல்லுங்கம்மா. இங்க பாருமா. விடுடா. எவ்வளவு நடந்தோ உன் விஷயத்துல நீ தெளிவா இருக்கல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீ இந்த வீட்டை இருக்க கூடாது. வெளியே போ. போ. ஏன்டா இப்படி பண்ற? புனிதா, டேய் ஏய் ஏய், என் புனிதா மேல கைய வச்ச அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உங்க குடும்பத்துல தான் யாரும் மனுஷனா இருக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சது தானே. புனிதா, உங்க தம்பி சொல்றதை கேட்டீங்களா? மாமாவும் வந்து நடந்ததை சொல்ற வரைக்கும் இனி நாம இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் முதல்ல கிளம்புங்க. ஒரு கொலகாரன் குடும்பம் இருக்கிற இடத்துல எங்க வீட்டு குழந்தை வளருது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசாதடா. புனிதா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா வராம நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் கபிலன். மணிகண்டா, புனிதாவை போக சொல்லாத. புனிதா தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு. அவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் புனிதாவோட மாமாவால நம்ம யாரையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க அப்பாவை புனிதாவால மட்டும்தான் காப்பாத்தி நல்லபடியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். புனிதா இங்கே இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணது அந்த மகாலிங்கம்னு உறுதியாகி அவனை திரும்பவும் ஜெயில புடிச்சு கொடுத்தாதான் என் மனசு அமைதியாகும். கபிலன், அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? என் அம்மா கபிலன் அவங்க. இங்க தன்னோடதன் வரும்போதுதான் பாசத்துல இருந்து எல்லாமே மாறும். புனிதா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அண்ணே, நீ போய் அத்தைய சாப்பிட கூட்டிட்டு வா. உன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் மாமா வேலையும் பார்த்துக்கிட்டு மாமாவையும் தேடுறேன்னு வீட்டுக்கே வராம இருக்கீங்க. இங்க என்னென்னமோ நடக்குது. இதுல புனிதாக்காவோட தாய் மாமான் வேற ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க மாமா. சரிங்க மாமா? பாப்பா தூங்கிட்டா. நாங்க பத்திரமா தான் இருக்கோம். சரி, நான் வைக்கிறேன். பாய். அத்தை இன்னும் சாப்பிட வரல? நான் போய் பார்த்தேன்க்கா, அத்தரும் போட்டியே இருக்கு. பூட்டி இருந்தா அவங்க சாப்பிட வேண்டாமா? மாத்திரை வர டைமுக்கு எடுத்துக்கணுமே. மணிகண்டா, நீ அத்தையை போய் சாப்பிட கூப்பிட்டு வா. அண்ணி, சரவணன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். பாவம், அவர் வேலையை பாப்பாரா இல்ல அவர் மாமாவை தேடுவாரா? இதுல புதுசு புதுசா பிரச்சனை வேற. அவருக்கு எங்களை நினைச்சு கவலை, எனக்கு அவரை நினைச்சு கவலை. எப்போதான் இதெல்லாம் சரியாகும்னு தெரியல. சரி மணிகண்டா, நீ போய் அத்தையை சாப்பிட கூப்பிட்டு வா. அண்ணா, நீங்க சாப்பிடலையா? இவ்வளவு நேரம் யாருன்னு கேட்டதுக்கு அண்ணன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவருக்கும் இது ஷாக் தானே. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அத்தை, அண்ணி சாப்பிடுங்க. உட்காருங்க. தெய்வானே, நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா. போ. அமுதா, நீங்க எல்லாரும் உட்காரலாமே. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லத்த, நாங்க பரிமாறிட்டு சாப்பிடுறோம்.
வல்லவா வாயே, நீ எங்களோட உட்காந்து சாப்பிடு. இல்லத்த, எனக்கு பசிக்கல. ஏய் மாம்சு, ஏன் அவன் போறான்? புனிதா, நம்மளை கூப்பிடாமலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம போக வேண்டாம். கபிலன், நடந்ததை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பேசினா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அம்மா பாவம் கபிலன், அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொன்னா கேளுங்க புனிதா. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. வாங்க வாங்க. புனிதா, உட்காருங்க, சாப்பிடலாம். அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா புனிதா, நீங்க என் துணியை நான் மடிச்சுக்க மாட்டேனா? கொடுங்க. கபிலன், இப்ப எதுக்கு இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிறீங்க? நான் ஹார்ஷா நடந்துக்கிறேனா? டைனிங் ஹாலில் உங்க அம்மாவும் தம்பியும் தான் உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டாங்க. நான் இல்ல. அது சரி, பாவம், நாமளாவது கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சா